அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செல்வி சமையலில் சுவையான வெந்தயக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நான் ஒரு வெங்காயம் அறுத்து பொடி பொடி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 4 மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வணங்கிருச்சு. வெந்தயக்கீரை நான் 2 கத்தை பொரித்து எல்லாம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன், இது அதிலே போட்டுக்கலாம். இது அந்த கோல் இல்லாத தலை மட்டும் பொரிச்சிக்கணும். கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், வணங்கினா கொஞ்சமாக இது வரும். இப்போ உப்பு நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி தெளிக்க தேவையில்ல. இது நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கிறத தண்ணி ஈரம் இருக்கும். கீரையிலையும் தண்ணி விடும். இப்போ தேங்காய் நான் 1 மூடி திருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். அடுப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். வெந்தயக்கீரை கொஞ்சம் கசப்பாக இருக்கும், தேங்காய் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். கீரை நல்லா வணங்கிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான வெந்தயக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.